பாசிசமும் அப்போ அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாகிறாரு. அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐக்கன் இவரால் சூஸ் பண்ண முடியல. அதில் ஈவேரா அவர்கள் இருக்கார், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார், எங்கள் ஊர் வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்கார். அப்போ நான் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன், ஈவேரா அவர்களுக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் ரெண்டும் வருது? இட் ரிவீல்ஸ் இஸ் கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட். அதில் எப்படி நடிகர் நம்ம விஜய் மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே அவர் வேணால் என்ன, அதாவது வந்து கட்சியை ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வரணும், உடனே முதலமைச்சராக வரணும். அவ்வளவு தூரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணுங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்களா என்ன? அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க நிறையா சினிமா பார்ப்பாங்க, நிறையா ரசிப்பாங்க, நிறையா கூட்டத்துக்கு வருவாங்க, நிறையா ஒரு சினிமா நடிகை, ஒரு சினிமாவில் இருக்கிற துணை நடிகை ஒரு இடத்துக்கு வராங்கன்னு வைங்க. நேற்று நான் சிதம்பரத்துக்கு போகிறேன், அங்கே வந்து இந்த 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 பராசக்தி படம் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே உள்ளே தெரியல, இவங்க வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ திரை உலகத்துக்கு, திரையில் இருக்கிற திரை உலகத்தை மக்கள் ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கனால அதை ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, அது வேறு. அதனாலேயே வந்து அரசியல் அதிகாரத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அரசியல் ரீதியாக ஏற்றுக்குவாங்கலாம் சொல்ல முடியாது. அது அவருடைய நீண்ட பயணம் எப்படி அமைய போகுதுங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கும். அவர் கொள்கை ரீதியாக என்ன நிலை எடுக்க போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், போகிற போக்கில் வந்து பாசிசமும் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாகிறாரு. அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆகவே இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, அரசியல் இந்த தேசத்துக்கு இருக்கிற ஆபத்து, இந்தியாவுடைய எல்லாத்தையுமே சின்ன பின்னப்படுத்துகிற பிஜேபியும் அவனுடைய வகுப்புவாத அரசியல் தான். அதில் குவிமையமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை மட்டுமே பிரதானமான எதிரியாக வச்சு அரசியல் நடத்தினா என்ன பயன்பட போகுது? எனவே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் வேண்டான்னு சொல்லலை, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நல்லது தான். அரசியல் இப்படியான நிறைய பேர் அரசியலுக்கு வர்றது கூட நல்லது தான். ஒரு ஏகபோகமாக சில கட்சிகளுக்கு மட்டுமே நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது அதனுடைய வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா, அவர் என்ன கொள்கை நிலை எடுக்கிறாரு, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் என்ன மாற்று சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தீர்ந்துருவோம்னா என்ன மந்திரம் அவங்க கையில் இருக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துலாம்னா என்ன ஏதாவது மந்திரம் கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்போ கொள்கை ரீதியான போராட்டம் தானே மக்கள் மத்தியில் நடக்கணும். நாங்கள் வந்தால் இன்னதை செய்வோம், அதுக்கான கொள்கை எங்கள்கிட்ட இருக்குது. அதையெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் ஆட்சி மாற்றம் வந்தாலே எல்லாம் சரியாக போய்னு சொன்னால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் மக்கள் வந்து ரொம்ப மக்கள் தெளிவில்லாமல் இல்லை, மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் நிறைய அரசியல் பிரச்சனைகளை ஆழமாக அது இன்றைக்கி இருக்கிற மீடியா, இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் வந்திருக்காது ஏராளமான விவாதங்கள் கீழே நடக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட காலம் இல்லை இது. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் அது வந்து கடைகோடி மனுஷனுக்கும் போய் சேர்ந்துருது. அப்படியான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ மந்திரத்தை காட்டுற மாதிரி காட்டி எப்படி எடுபடும்? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிதானமாக நம்ம இது வேணும், இது வேணும். கொள்கை ரீதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு மாற்று என்ன? இப்போ இது வரைக்கும் இருக்கிற அரசுகளெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மாற்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லணும்ல. அவங்கள விமர்சிக்கிறது மட்டுமே உங்களுடைய பலம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டா நீங்கள் நல்லவங்கன்னு ஆகிடுவீங்களா? அப்படி ஆக முடியாத. இல்லை ரஜினிகாந்த் வந்து இவரோட ஒரு படம் வந்தது மெர்சல். அதில் வந்த சப்ஜெக்டை நான் விமர்சனம் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாருமே இப்போ இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வாழ்த்து சொன்னேன். ஒன்றும் எல்லோரும் இல்லை, நீங்கள் அன்றைக்கி ஏற்றிங்க, விஜயே எதுக்கல, அவர் சொன்ன விஷயத்தை அப்படின்னு. ஸோ அதான் ஞாபகம் வரும். விஜயோடைய படங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? துப்பாக்கி பார்த்துருக்கேன், நல்ல படம்.
ஏன் துப்பாக்கி பிடிக்கும் சார்? நிறைய படங்கள் இருக்கு. ஏன் துப்பாக்கி படம் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறேன். நான் வந்து சினி லவர். ஆனால் 91க்கு பிறகு சினிமா பார்க்கின்ற வாய்ப்புகள் இல்லாமல், பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒர்க், அதனால் பார்க்குற படம் எண்ணிக்கை கம்மி. அதனால் அது பார்த்த படத்தில் இவ்வளவு துப்பாக்கி பிடிக்கும். இதுல இருந்து நீங்களே ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணுங்க சார். யார் போட்டோ வருதோ அவங்கள பார்த்த உடனே திருப்பியும் விஜய் தான். அரசியல் கட்சி தலைவராக விஜய் சார், தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் ஏற்கனவே அதை பற்றி அவருடைய மாநாடு நடந்தப்ப கருத்து சொல்லியிருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஐக்கன் இவரால் சூஸ் பண்ண முடியல. அதில் ஈவேரா அவர்கள் இருக்கார், பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார், எங்கள் ஊர் வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்கார். அப்போ நான் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தேன், ஈவேரா அவர்களுக்கும் வேலுநாச்சியாருக்கும் என்ன சம்பந்தம், ஏன் ரெண்டும் வருது? இட் ரிவீல்ஸ் இஸ் கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட். அதனால் காரணம், ஈவிஆர்னா 1944 தீக்காவுடைய முதல் மாநாடு. தீர்மானம் என்ன? வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறினால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என அவர் போட்ட தீர்மானம். ஆனால் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களிடம் தான் இழந்த சாம்ராஜ்யத்தை திரும்ப பெற்றார். நாம் 1857 முதல் சுதந்திர போர்னு சொல்கிறோம். இல்லை, இன்னிலேருந்து 275 ஆண்டுகளுக்கு முன்பாக வேலுநாச்சியார் அவர்கள் செய்த யுத்தம் சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டது. அதுதான் முதல் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சுதந்திர போராட்டம்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிறத ரெண்டு படமும் எப்படி ஒரே இதில் பண்ண முடியும்? அதனால் அதை நான் சொல்லியிருக்கேன். அவர் என்னோட கணிப்புப்படி இஸ் ஐடியாலஜிக்கலி கன்ஃபியூஸ்ட். அவருக்கு பல கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, அந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? 18 வயது நிரம்பிய யாரா இருந்தாலும் ஓட்டராகவும் இருக்கலாம், கட்சியை ஆரம்பிக்கலாம். அதனால தான் நான் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கும் என்னுடைய வாழ்த்து சொன்னேன். விஜய் அவர்கள் ஆரம்பித்தப்போ வெல்கம், பொலிட்டிக்கல் ஃபீல்டுக்கு வாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறது, உங்களால் உங்கள் ஸ்டைலில் என்ன செய்ய முடியுமோ வரவேற்கிறேன் நான்.